சாமி அங்கேதான் சாமி என்ன உள்ள கூட்டிட்டே இருக்கல வெளில வாங்க ஆயிரம் கணக்கு காவலர்கள் வெளியே காவல் செய்த பக்தர்கள் தயவு செய்து வெளியே வாங்க. காவல் எடுத்து வெயில் அடிக்க நீங்க உள்ள வந்துட்டீங்க வெளியே வாங்க. ஒரு ஆள் விட்டு போங்க. நமசிவாய வணக்கம். சிவபுரட்சி நேயர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான ஒரு நிகழ்வு. இங்கே அடியார் பெருமக்கள் மற்றும் திருவண்ணாமலையிலேருந்து உளுந்தூர்பேட்டைக்கு வந்திருக்கிறோம். என்னென்னா, ஒரு அடியார் உளுந்தூர்பேட்டையில் ஒரு இயற்கை எழுதினான்ற காவல்துறை மூலமாக திருவண்ணாமலை காவல்துறைக்கு தெரிவித்து அதன் மூலமாக திருவண்ணாமலை காவல்துறையினர் நமக்கு அறிவித்த பிறகு உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு அந்த அடியார் ராஜேந்திரன் அவர்கள் என்பதை அறிந்து அந்த ராஜேந்திரன் அவர்களை இன்று நல்லடக்கம் செய்திருக்கார். காலையில் 10 மணிக்கு வந்துட்டோம். இருந்தாலும் அவங்களுடைய ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய கடமைகள் அதனால் கொஞ்சம் தள்ளி போச்சு. இன்றைக்கி பங்குனி உத்திரம் திருவிழா. அந்த திருவிழா நேரத்தில் பங்குனி உத்திரத்து நேரத்தில் ஐயாவை அடக்கம் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படி தான் சொல்லணும். அந்த வகையில் இன்றைக்கு அவருடைய நல்லடக்க நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு திருவண்ணாமலையில் ஒரு அடியார் இறந்தார். அந்த பிரேத அடக்கத்தையும் பூஜையும் வழிமுறைகளையும் இந்த நிகழ்ச்சியில் 2 பிரேதங்களை நாம் பார்த்துட்டு தயாராகிட்டோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கட் பண்ணிக்கலாம் ஐயா. கட் பண்ணிட்டு பேசப்பா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய சொல்லுங்க. ஓம் நம சிவாய போயிடுச்சா? இங்கே தயாரான நிலையில் ஜேசிபி இருக்குது. அதனுடைய டிரைவர் தயாரான நிலையில் இருக்கிறார். இது உளுந்தூர்பேட்டை சுடுகாடு, அதனால் இருட்டில் தெரியல. தூரத்தில் பணம்லாம் ஏரியல, பயப்பட வேண்டாம். அங்கே குப்பைகளை கொளுத்திருக்கிறாங்க. அந்த பகுதியில் தான் இப்போ இருக்குது. இப்போ தயாரான நிலையில் எல்லாமே அந்த உபயோகப் பொருட்கள், அபிஷேக பொருட்கள், பூஜை பொருட்கள் எல்லாமே இருக்குது. இவ்வளோ உப்புக்கள், இதெல்லாம் அபிஷேக ஜாமான். காவலருடைய அருமையான காவலர் எங்களுக்கு கிடச்சிருக்கிறார். 2 காவலர்கள். அதாவது மதங்களை கடந்த ஒரு ஒற்றுமைக்கான விஷயத்தை தான் இன்றைக்கி. ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா? சதாம் ஹுசேன். ஞாபகம் வருது. சதாம் ஹுசேன்னா யாரை ஞாபகம் வருது அப்படின்னு. ஒரு மதங்களை கடந்த ஒரு அற்புதமான நண்பர், மனிதர் காவல்துறையில் இருக்கிறார். சதாம் ஹுசேன் அவர்கள் முன்னிலையில் தான் இது நடக்குது. இன்னொருத்தர் ஐயா அவங்க பேர் என்னங்க? ஜாஃபர். அந்த ஐயா அவரும் மாற்று மதத்தை சார்ந்தவர். இருந்தாலும் இந்து சாதுவனுடைய சட்டப்படி செய்ய வேண்டிய சடங்குகளை கிட்டே இருந்து காவலர் முன்னிலையில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஐயா, இது போல் ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை. சரி.
இப்பொழுது நேரம் கடந்து மாலை பொழுது போய் இருட்டு பொழுது வந்துடுச்சு. இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்து அந்த அமரர் ஊர்தி மூலமாக இங்கே வந்து சுவாமியை வந்து ராஜேந்திரன் சுவாமியை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அமரர் ஊர்தியிலேருந்து சுவாமியை கொண்டு வரோம். இப்போ சுவாமிக்கு அபிஷேக பொருட்கள், சமாதி வைப்பதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே வந்திருக்குது. எல்லாம் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். ஆனால் நேரம்தான் இன்றைய சூழ்நிலை வந்து கடந்து விடு. ஏன்னா இன்றைக்கி பங்குனி உத்திரம். எல்லா காவல்துறையிலேருந்து மருத்துவத்துறையிலேருந்து ஊரே இன்றைக்கி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஊரே வந்து பிஸியாக இருந்தது. அதனால் எல்லாமே காலம் கடந்து இப்போ இரவு நேரத்தில் வந்து இந்த 7 மணி தாண்டிடுச்சு இரவு. அந்த டைமில் வந்து அடக்கம் செய்வதற்கான அனைத்து பொருட்களும் எல்லாம் உபகரணம் தான். யாரும் பெரும்பாலான பொருட்கள் வந்து காசு கொடுத்து வாங்கலை. இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான உதவிகள் செய்து நமக்கு அந்த பொருட்களை கொடுத்துருக்கிறார்கள். இதுதான் விஷயம். மாலை, விபூதி இதெல்லாம் காசு கொடுத்தே வாங்கலை. பெரும்பாலான பொருட்கள் வந்து அவங்கவுங்க உபயோகமாக கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் இன்றைக்கி சிறப்பான ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருக்கிறார். எல்லாம் ராஜேந்திரனா அவர் பேர். ஆமாம், ராஜேந்திரனுடைய புண்ணியம். அவர் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்த காலத்தில் என்ன மாதிரி புண்ணியம் செய்தார்கள் என்பது இந்த நேரத்தில் தான், அவருடைய கடைசி நேரத்தில் தான் அவருடைய வாழ்க்கை தெரியும். இந்த அளவுக்கு திருவண்ணாமலையிலிருந்து அடியார்கள் பக்தர்கள் கூட்டமைப்பு ஆத்மலிங்கேஸ்வர அறக்கட்டளை சார்பில் இந்த நிகழ்ச்சிகளை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணாமலையாருக்கு, அருணாச்சலேஸ்வரனுக்கு, உண்ணாமலை தாயாருக்கு, அபித குஜாம்பாலுக்கு, ஆத்மலிங்கேஸ்வரனுக்கு, சர்வேஸ்வரனுக்கு, ராஜேந்திரன் சுவாமிகளுக்கு, ராஜேந்திரன் சுவாமி திருவடிகளுக்கு, அண்ணாமலையாருக்கு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு, உண்ணாமலை தாயாருக்கு, அபித குஜாம்பாலுக்கு, ஆத்மலிங்கேஸ்வரனுக்கு, சர்வேஸ்வரனுக்கு, அண்ணாமலையாருக்கு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு, உண்ணாமலை தாயாருக்கு, அபித குஜாம்பாலுக்கு, ஆத்மலிங்கேஸ்வரனுக்கு, ராஜேந்திரன் சுவாமிகள் திருவடிகளுக்கு, ராஜேந்திரன் சுவாமிகள் திருவடிகளுக்கு, அண்ணாமலையாருக்கு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு, அண்ணாமலையாருக்கு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு, உண்ணாமலை தாயாருக்கு. உப்பு இப்போ வந்து உப்பு போடுறாங்க. அந்த விபூதி கொட்டி முடிச்சதுக்கப்புறம் உப்பு துப்புரவு பணியாளர்கள் அவங்க தான் இப்போ இந்த வேலையெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்று ஒன்றா கொடுப்பா. உப்பு நல்லா பரவலாக போடுங்க. எல்லா இடமும் தலைமாட்டன் நிறையா போடுங்க. தலைமாட்டன் தான் நிறையா போடணுமா பாரு. ஐயா சொல்கிறேன். உளுந்தூர்பேட்டை துப்புரவு பணியாளர்கள் அந்த வேலையை பார்க்குறாங்க. நிறையா போடுங்க. பாக்கெட் நிறையா இருக்குது. போட்டாச்சா? இப்போ விபூதி கொட்டுறாங்க. சாமி அங்கே இருக்கிறாரு, ராஜேந்திரன் சுவாமி. விபூதி வந்து கொட்டப்படுகிறது. போடுங்க, போட்டுக்கிட்டே நெடுக்க எல்லா பக்கமும் போடுப்பா. தரையே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு விபூதி போடு. அந்த அங்கேருந்து இந்த பகுதியினுடைய உளுந்தூர்பேட்டையினுடைய பணியாளர்கள், உளுந்தூர்பேட்டை பணியாளர்கள் இந்த சுடுகாடுக்கு வந்து அவங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களே இந்த அளவுக்கு இது வரைக்கும் எப்போ ஏதாவது செஞ்சுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இப்படி இதுமாரி செஞ்சுருக்கீங்களா? நிறையா. சரி, ஓகே ரைட்டு. ஏற்கனவே செய்த பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் விபூதி கொட்டுறாங்க. நல்லா மனமான விபூதி, வாசனை விபூதி. ஓகேப்பா. அடுத்தது பாரு, உப்பு கொட்டை. ஒன்று கூட முன்னாடி ஈத்துக்க தலை காலை ஒன்று முன்னாடி ஈத்துக்க. லைட் ஈத்து மாமா. அங்காண்ட பின்னாடி நிறைய இடம் இருக்கு. ஏய் ஜோ, நீ ஏன்டா இருக்கிற கேனா? போது விடு. லூஸ் ஆகணும். சரி, ஆரம்பிக்கலாம் ஐயா. என்ன செய்யணும்? உப்புக்கு மேல விபூதி. உப்பு நிறைய எடுப்பா. வீடியோ எடுப்பா.
உப்பு கொட்டுறா. உப்பு நல்லா கொட்டுங்க. வெள்ள மாட்டில் அதிகமாக போடணும். மூணு பேர் இறங்குடா, 2 பேர் தான் இறங்கு. அவர்கிட்ட கொடுத்தல உப்ப உப்பு போட்டு தலையை மூடு. இப்போ குங்குமம் அப்படியே மாதிரி அப்படியே லேசாக தூவி விட்டுவாங்க, அப்படியே வாங்க. அவ்வளோதான் குங்குமம். வாசனை குங்குமம் சும்மா அருமையாக இருக்கு. ம் இப்போ வந்து ஜோ தலையில நல்லா உப்பு கொட்டி கவரத்துக்கு மேலே போடு. நல்லா மூடு மூஞ்ச. ஆ தள்ள கொடு. அடுத்தது விபூதியா? தலை ஐயா விபூதி 2 பாக்கெட் மீதியெல்லாம் போட்டு. அங்கே எத்தனை பாக்கெட் இருக்கு சாமியா? ஐயா வீதி கொட்டலாமா? வீதிலாம் கையில் கொடுமாமா, நீ கொட்டாத வாமா, அப்புறம் மேலே படும். அவங்க கையில் கூட அவங்க கொட்டுவாங்க. ஜோ கொட்டுறா தலை, நீ பாதியில் கொட்டா பாதியில் கொட்டுட்டோம். அதான் கேட்குறேன். ஒரு பாக்கெட் நிறுத்துங்க, ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் நிறுத்துங்க, மீதியெல்லாம் கொடுத்துருங்க. மேலே வைக்கணும். மேலே அமைச்சுவாய் மேலே வர வைக்கணும் சாமி. ஆமாம் 2 பாக்கெட் இருந்தால் போதும். சரி 2 போதும். ஐயா போதும் விட, அதை கட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் குங்குமம். சந்தனம் அப்புறம் குங்குமம். நல்லா போடு. எனக்கும் அந்த மழைக்கும் ரொம்ப ராசி. எங்கெல்லாம் ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்பெல்லாம் மழை வந்துடும். ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பார்த்து உடச்சதே ஒன்று இருக்கும் பாருப்பா. உடச்சதை வச்சுட்டு இது ஃப்ரெஷ்ஷாக போட்டுப்பா. மஞ்சளை நல்லா கொட்டுங்க. நான் ஏதாச்சும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சந்தனம் போட்ட குங்குமம் போட்டுங்க. சந்தனத்தை கொட்டுறச்சோ சந்தனம் போடுங்க. பாதி நிறுத்து, பாதி கொட்டு. பாதி போட்டு பாதி கொட்டிட்டு பாதி கொட்டி. இது 2 பாக்கெட் நிறுத்த சொன்னேன். போது விட்றா. அண்ணா சந்தனம் வாங்கிக்கண்ணா. அண்ணா சந்தனத்தை வாங்கிக்க பாதி. குங்குமத்தை கொடுத்துட்டேன். இருங்க ஐயா, முடிச்சிருவோம் ஐயா. இருங்க போடாது. ஏண்ட கூட சத்தியா ஏண்ட கூட இந்த குங்குமம் இந்த போட்டு போட்டுயா. அப்படியே போட்டு அப்படியே போடுயா. போடு தூக்கி போடு. தள்ள கொடு. இந்தாங்கய்யா போடுங்க. பெரிய கொடுப்பனவாதி ராஜ்யத்தில். அப்போ போட்டுங்க. திருவண்ணாமலேருந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்தா சாமி போட்டு. ஓம் நமச்சிவாய. எஸ்ஐ போயிட்டாரா? தான் நிற்கிறாரு. அவ்வளோதான். சரி போடுங்க. குளிச்சுலாம் விடு. இந்தாங்கய்யா போடுங்க. போகும்போது இங்கே டேங்க்ல குளிச்சுட்டு போயிடுங்க. இருக்கா? அங்கே ஒரு டேங்க் இருக்கு. சாமி 2 நிறுத்திக்கோ. 2 மட்டும் தனியாக வச்சுட்டேன். சரியா? ஐயா போடுங்க. தலை மணி ஃபுல்லாக போடுங்க. தள்ள கொடு. அந்த கவரெல்லாம் தூக்கி மேலே போடுறா. ஜவத்தால் போடாத. அங்கே ஒரு ஜவத்தால் கிடக்கு பாரு. மட்டும்லாம் ஐயா. அவ்வளோதான். சாமி அப்படியே நிறுத்திக்கோ. மேலே வைக்கணும். ஐயா மேலே கூட கொட்டிக்கலாம் ஐயா. சரி கொட்டி. மேலே கொட்ட மாட்டீங்களா? மஞ்சள் ஊதி சும்மா ஃபார்மாலிட்டி. நிறைய 2 பாக்கெட் கொட்டி எல்லாத்தையும். கையில் கட்டி வச்சு 5 ரூபா அந்த பேனா கட்டி கட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு எடுங்க. நல்லா வீதி கொட்டி மூடுத்தல. நல்லா வீடியோவில் அப்படி வச்சுக்கணும்.
வீடியோ கட் பண்ணி எடுக்கணுமா அப்படியே எடுத்துக்கலாம். மஞ்சளுக்கு அப்புறம் சந்தனம் அப்படி லேசாக தூவி விடுங்க, அப்படியே பரவலாக தூவி விடுங்க. மஞ்சள் விபூதிக்கு, அதாவது விபூதிக்கு உப்புக்கு மேலே விபூதி எல்லாம் போட்டு இப்போ மஞ்சள் தூவிட்டு இருக்கிறாங்க. மஞ்சளுக்கு மேலே சந்தனம் தடவுப்பா, சந்தனம் மேலே லைட்டாக தூவி விடு, அதுக்கு லேயராக வரணும். வா கொட்டிடாது, சந்தனத்தை அதே மாதிரி போடு. பாதி ஓட்டணும், பாதி வைக்கணும். இன்னும் வேலை இருக்கு. அவ்வளோதான். நண்பா அதை குடத்தை போயிடு நண்பா, குடத்தை எடுங்கண்ணா. ஆண்டவருக்கு, உண்ணாமலை தாயாருக்கு, அபித குஜாம்பாளுக்கு, ஆத்மலிங்கேஸ்வரனுக்கு, சர்வேஸ்வரனுக்கு, நரசிம்ம மகா சர்வேஸ்வரனுக்கு, அடியார் திருவடிகளுக்கு, ராஜேந்திரன் அடியார் திருவடிகளுக்கு, எல்லாம் வல்ல உண்ணாமலை உடனாகி அண்ணாமலையார் தாள் வணங்கி 30 கோடி தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், தேவர்கள் அனைவருடைய தாழ் வணங்கி, இந்த உலகத்தில் மட்டுமின்றி எந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களையும் தாழ் வணங்கி, இன்றைய சுபதினம் பங்குனி உத்திரத்திலே அடியார் ராஜேந்திரன் அவருடைய பூத உடலை நல்லடக்கம் செய்ய திருவண்ணாமலையிலிருந்து ஆன்மீக பக்தர்கள் ஒன்று கூடி ஓம் ஆத்மலிங்கேஸ்வரர் அறக்கட்டளை சார்பாக அவருடைய பூத உடலை இன்று நல்லடக்கம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த உடலுக்கு அடக்கம் செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கும் அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த பொருள் உபகரணங்கள் எல்லாம் கொடுத்த அனைவருக்கும், இங்கே இருக்கின்ற துப்புரவு தொழிலாளர்கள், இந்த உளுந்தூர்பேட்டை துப்புரவு தொழிலாளர்கள் உள்பட, வண்டி டிரைவர் உள்பட யார் யாரெல்லாம் இதில் பங்கேற்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த புண்ணியங்கள் சென்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிவார்ப்பணம் சொல்லி இந்த பணியை தொடங்கி வைக்கிறேன். நன்றி. நம சிவாயம். போடுங்க ஐயா, நல்லதான் போடுங்க. இப்பொழுது அடியார்களுக்கு எல்லாரும் சேர்ந்து 3 கை மண்ணை வந்து அவருக்கு குழியில போடுறோம். 3 கை மண் போடுவதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வீடியோ மறிக்காது. ஓம் நம சிவாய். போய் அங்கே போய் போடுறா ஜோ, போட்டு எனக்கு கொஞ்சம் பூ போடுறா, வீடியோ எடுத்தவொடனே. அவங்க மண்ணு போடுறாங்க. நவர ஜோ, மண்ணு மறிக்காது அவங்க போடுறத. ஜோ அருணாச்சலேஸ்வரனுக்கு, அண்ணாமலையாருக்கு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு, உண்ணாமலை தாயாருக்கு, அபித குஜாம்பாளுக்கு, ஆத்மலிங்கேஸ்வரருக்கு, 63 நாயன்மார்களுக்கு, ஆத்மலிங்கேஸ்வரருக்கு, அடியார்கள் பொற்பாதங்களுக்கு, ராஜேந்திரன் சுவாமி திருவடிகளுக்கு, ராஜேந்திரன் சுவாமிகள் திருவடிகளுக்கு. தாங்கய்யா போடுங்க.
சும்மா அங்கே போச்சுங்க காட்ட போதும் இன்னும் இருக்குதா? அவ்வளோதான் ஐயா 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 உங்கள் கையா குங்குமம் போட்டுருங்கய்யா உங்கள் கையால் குங்குமம் கொடுத்து குங்குமம் தான் இருக்கு. அதான் கொடுங்க கொடுங்க அப்படியே கொடுங்க மஞ்சள் சந்தனம் குங்குமம் ஐயா அதெல்லாம் லேசாக போடு அதெல்லாம் போட்டாச்சு அதெல்லாம் போட்டாச்சு நெருவா ஃபுல்லாக போடு குங்குமம். போதையா போதும் தலையில விடு. ஓகே அவ்வளோதான் ஐயா படுத்து பூ உதிரி பூ போட சிவா நமச்சிவாயா கை விடு. இரு நூறு அப்படியே இரு உதிரி. அப்படியே இரு எந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பரத்துறை எண்டாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றுவோம் நம சிவாய சிவாய நம ஓம் 63 நாயன்மார் கல் எடுத்துருவாங்க. பேர் இங்கே இருக்குதே தேருக்கு பேர். ஜா குடத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா இருக்கு தள்ளிட்டு ஐயா தள்ளிட்டு அவனே பார்த்துலாம். ஒரு 5 நிமிஷங்க இதே போகிறோங்க அங்கே போகிறோங்க. ம்
எல்லாத்துக்கும் அதே பிரச்சனை, எல்லாத்துக்கும் அதே பிரச்சனை. எப்படி நண்பா, அது எப்படி நண்பா? ஃபோனு யாருன்னு பார்த்து வந்துடுறேன். அக்கா நான் வந்துச்சு. அந்த கல் கட் பண்ணுப்பா. அப்படி இருக்குது. ஏன்னா கேட்டீங்க அதான் 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 கீழ்ச்சி. அது ஒன்றும் கீழ்ச்சி எல்லா பக்கம் கல்பத்தை சின்னதாக கொடுக்கணும். வெயிட்டில் லொடுக்கு உள்ள தயிர் இதே வேறு செல்லம் வேறு கையில் வாங்கிட்டேங்க. நம்ம போயிட்டுனா அவர் தனியாக நிற்குன்னு சொல்லிட்டு அவர் செல்ல வாங்க மாட்டார் கையில். ஆபீஸ் ஆனால் நல்ல பையன், அவன் அவன்கிட்ட பேசிட்டு அவன் நல்ல பையன், அவன் அவன்கிட்ட போய் பேசுகிறேன். ஏண்டாச்சா அவனே அந்த மாதிரி பையன். நல்ல சகுனம் தான். அதுக்கு மேலே ஆகிடுச்சு. சார் என்ன பார்க்குறேன்? பரவாயில்ல. ஆ போயிடல வருதா? அங்கே பாரு. யாரா ஃபோன் பண்ணுறது? இப்போ செல்லு வேண்டாம். சொல்லாது இவ்வளோ நேரம் இருந்து ஒன்றுமே டென்ஷன் ஆகல.
வீடியோ எடுக்கிறியா? எனக்கு இது தெரியுது. வீடியோ எடுக்கிறியா? நல்ல பையன் வராங்க. தேடிய பையன் வராங்க. யாருன்னு பாரு, நல்ல பையன் யாரு? அவன் பிள்ளை வர ஒன்று எடுத்து நல்ல பையனாக இருந்தால் பரவாயில்ல. டக்குன்னு எடுத்து கொடுக்கணும். இடி மழை வேற வருது. ஐயா அப்படி பண்ணுங்க. அவருக்கு பூஜை பண்ணுறதுல இந்த உளுந்தூர்பட்டிக்கு மழையே வருது. ஆமாம், அவர் ஒரு சித்தர் சாமியார் தான். அவர் வெளியூருக்கு போனோம். ஐயா கிராமத்துக்கு வேற ஜேசிபி வேறு. அவர் விருதாலம். ஐயா விருதாலம் பக்கம் கிராமம். மஞ்சள் சந்தனம் எடுப்போம், குழச்சி கொடுப்போம். மச்சான் ஒரே வலிபாக இருக்கு, கொஞ்சம் சாப்பி விடும். ஆ யார் உட்காந்து பாப்பா ஒரு கிலோ தொங்குது. இல்லை மச்சான், பழம் தான் வச்சிருக்கேன். அபிஷேகத்துக்காக கை கிளாஸ் வீடியோ எடுக்கும்போது பேசக்கூடாது. இதெல்லாம் பண்ணலாம்டா, பண்ணுறா. அதெல்லாம் அப்பா அம்மா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் யார்டா சொன்னா? நீங்கள் ஒரு சாமி எல்லாம் நல்லது. வர்றவங்களாம் வாங்க. ஒன்றும் போ, சும்மா காசு போட்டு சொன்னீங்கன்னா போ. அது உடன்பால் அவ்வளோதான். யார் வேணா கொடுக்கலாமா? அது அவர் ஆதரவு ஒருத்தர் தானே, யாரும் இல்லாத. இல்லை அப்பா அம்மா இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க சொல்லி கேட்குறோம். அப்பா அம்மா இருக்கிறவங்க வேண்டாம், அதை தான் கேட்குறோம். கொஞ்சம் போட்டோன்னா அவங்க கண்ணு நடி போகுது. சந்தனம் விபூதியில மேலே போட்டு ஒரு 3 பாக்கெட் வச்சு பாக்கெட் போகிறேன். இல்லை அந்த பாக்கெட் நடுவில்
இவனு ஒரு பள்ளத்தில் போட்டு அவனு தான் மேலே ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக கொட்டிக்கணும். பொறுமையாக கொட்டினா அவர் அங்கே அவர் அங்கே மூஞ்சி அடிக்குது வரைக்கும் கொட்டு. உங்களுக்கு டேய் உள்ளார பார்க்கல பைத்தியக்காரா 20-30 பைக் வீட்டான சாமியாரா வேண்டிக்கிறா நீ நல்ல பையனா ஆகணும். மச்சான் இந்த இருக்குடா உடன்பால் கொடுக்குறவங்க வாங்கப்பா. போ நண்பா போ இதை பண்ணு. உடன்பால் கொடுக்குறவங்க விருப்பப்படுறவங்க வாங்க. 6, 8, 10 வெட்டி 10 எடுத்து வைக்கலாம். 10 வெட்டி இருக்கா எடுத்து பார்க்க மூடுங்க ஐயா. அங்கத்தை மூடுங்க. இங்கத்தியா? இது வர இது அது மூணு மூட்டு கட்டி வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு அடுத்து சரி நான் பால் போய் இறங்கி போச்சு. அது அங்கத்தை மூணு இந்த மண் அந்த மம்டி இருக்கா? இருக்கு மம்டி எடுத்து அந்த மண்ணை சரி பண்ணிடு. இந்த மண்ணே அப்படியே சரி பண்ணிடலாம். இல்லை அப்படியே தள்ளி விடலாம். அப்படியே 2 வச்சு அப்படியே சைடில் சரியிலே வாழும். நடுவில் சுற்றி வா. அது பின்னாடி கல்பத்தை வச்சுட்டே வா. நானே வீட்டில் போய் குளிக்கலான்னு பார்த்தேன். தலையில் தண்ணி தெளிச்சு விட்டு என்னடா என் ஒய்ஃபு ரத்தம் ஏற்றிடுவாங்க. ரத்தம் இல்லை உடம்புல கன்ஃபார்மாக சொல்லுவேன். அம்மா தரேன் எப்போ என்ன சொல்லு. மிளகு ஜோட்டம் கொடுத்தேன்டா. அப்போல்லாம் எனக்கு கொடுக்குற இது பயம் எனக்கு. நான்லாம் கொடுத்தது இல்லைல்ல தெரில. இப்போலாம் நான் கொடுக்குறேன். எவ்வளோ ஹலோ தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோவை ஆண்ட குடும்பத்தின் தாழ்வாழ்க ஆகம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏகம் கிடைத்தாண்ட வேலை வெல்க சிறப்பொருக்கும் பிஞ்சகந்த செய்கள் புறத்தாருக்கு சேவை ஒன்ற கரங்குள்வார் உண்மையும் போன்ற வெல்க இறங்குள்வார் ஓங்கி ஈசனடி போற்றி எண்ணெய் போற்றி ஏசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிம்மனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மண்ணடி போற்றி சீரார் பெருந்தோகம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுருளால் தன்வரனை கண்டாட்ட வந்தெய்தி எண்ணிற்கு எட்டா இழார் கையிலிருந்து விண்ணிருந்து மண்ணிருந்து மிக்கா விலங்கொலியாய் எண்ணிருந்து எல்லை இல்லாதானே நின்பது புல்லாவினையன் கூறுமாறு ஒன்றேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாயி வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திடத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு விட்டேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்ட கன்று நுனியனே மெய்யாய் விமலா எகல வந்தளி மெய்ஞானமாகி மிழுகின்ற மீச்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கும் அளவிறுதி இல்லா அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுமின் நாற்றத்தின் ஏரியாய் செய்ய நனியானே மாற்ற மனம் வழியே நின்ற மறையோனே கடந்தபால் கண்ணோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியா சிந்தனையில் தேனூறு நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அறம் கயிற்றால் கட்டி புறந்தோல் போட்டெங்கும் புகழுக்கு மூடி வளம் சோறும் 9 வாயிற்குடிலை வழங்க புலனைந்து வஞ்சினர் செய்ய விலங்கு மனத்தா விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகம் நலந்தான் இல்லாத சிறிய கிழங்கி இளந்தன்மேல் வந்தேலி நீர்கழக காட்டி
ஞாயிறு கடையாய் கிடந்த அடியேற்கு காயிற் சிறந்த தெய்வான தத்துவனே பாசற்ற ஜோதியை வளர்ந்த மலர்ச்சினே நேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பற்றெடுத்து பாடிக்குமாறியனே நேசாரில் புரிந்து நெஞ்சில் வஞ்சும் கிட பேராது நின்ற பெருங்கரை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்பானே போராதார் உள்ளத்தில் ஒலிக்கும் மொழியானே நீராய் உருக்கியேன் ஆறுவராய் நின்றானே இன்பமும் துன்பமும் உள்ளானே இல்லானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையமாம் சோதியனே துண்ணூரிலே தோன்றா பெருமையனே ஆதியனே அண்டம் நடுவாகி அல்லானே ஈட்டெண்ணை ஆட்கொண்ட எந்தை பெருமானே மூர்த்தமை ஞானத்தால் எல்லாம் பண்ணி ஒரு சாமி இருக்குது செத்துட்டாலே அபூர்வங்களுக்கு சாமி இருக்கணும் ஸ்கன் பட் அபூர்வங்க ஒரு கல்லறையில் அபூர்வம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பதிப்பாங்க திருவண்ணாமலை மரணம் இருக்காது அங்கே இருந்து எங்கள் குட்டியில் சுற்றுவாங்க கண்ணில் குளிக்கிறோம் எங்கேருந்து எங்கள் சாப்பிட விதி திருவண்ணாமலை கடவுளை விட்டு வயசானவர் அவர் எங்கே வந்து இங்கே கொண்டு வந்துடுவோம் அங்கேருந்து நீங்கள் சாப்பிடுங்க கடவுளை அமைப்பது கரிய நோக்கே நுணுக்கே போக்கும் வரவும் புனவில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் சுருளியை சொல்லாது நுண்ணுராய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குணமே உட்கிடப்ப ஆற்றேன மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் வீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றார் நாதனே இல்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு வல்லோரும் ஏத்த பணிந்து நம்ம சிவாய் திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையாருக்கு அற்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு அண்ணாமலை தாயாருக்கு குஜாம்பாலுக்கு ராஜேந்திரன் ஐயா திருவடிகளுக்கு எல்லாம் வல்ல உண்ணாமலை உடனாகி அண்ணாமலையார் தாழ் வணங்கி 33 கோடி தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் அனைவருடைய தாழ் வணங்கி பஞ்சபூதங்களையும் தாழ் வணங்கி இன்றைய பங்குனி உத்திர தினத்திலே உளுந்தூர்பேட்டையிலே ராஜேந்திரன் ஐயா திருவடிகள் இன்றைக்கு இறைவனோடு இரண்டர கலந்த நாளாக கருதி இன்றைக்கு அவருடைய பூத உடலை திருவண்ணாமலை அடியார்கள் பக்தர்கள் கூட்டமைப்போட ஓம் ஆத்மலிங்கேஸ்வர அறக்கட்டளை அடியார்களும் பக்தர்களும் ஒன்றுமாக சேர்ந்து திருவண்ணாமலை ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் மற்றும் ஜேசிபி ஊழியர் வேன் அமரர் ஊர்தி ஓட்டுநர் மற்றும் அனைவருமாக சேர்ந்து இந்த சுபகாரியத்தை நாங்கள் இன்றைய தினத்திலே செய்திருக்கிறோம். அன்னாருடைய ஆன்மா இரண்டர இறைவனோடு கலந்து எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கிறோம். அவருடைய வாழும் காலத்திலே அவர்கள் செய்த பாவத்தை அனைத்தும் மன்னிக்கப்பட்டு புண்ணியங்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை தாயாரும் பஞ்சபூதங்களும் இந்த உலகத்தில் மட்டுமின்றி எந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தெய்வங்களும் அவரை மன்னிப்பு செய்து அவருடைய புண்ணிய கணக்கை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு பாவங்களை மன்னிக்கப்பட்டு இரண்டர சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இதனால் ஏற்பட்ட அனைத்து புண்ணியங்களும் இந்த காரியத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, பொருட்கள் உதவி கொடுத்தார்களோ, பண உதவி கொடுத்தார்களோ, இந்த வண்டி ஓட்டுநர்லேருந்து இந்த திருவண்ணாமலை அடியார்கள் பக்தர்லேருந்து நமக்காக போய் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி உதவி செய்த ரமணக்குடியில் ரமணா அடியார் அவர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இந்த புண்ணியம் போய் சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அனைவரும் சர்வம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி. நமசிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. கட் பண்ணுங்க இன்றைக்கு நந்தா என்கின்ற அடியாருக்கு ராஜசேகர் கொல்லி வைக்கிற அவராக விருப்பப்பட்டு இந்த கொல்லி வைப்பு நிகழ்ச்சியை நடத்துகின்றார். இந்த ஜோதியில இரண்டர கலக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மா ஏற்றப்படுகின்றது. அதுதான் இந்த ஆன்மா ஜோதியில கலக்கின்ற நிகழ்வு. இந்த இவருடைய ஆன்மா கொல்லியில வைக்கிற நெருப்புல ஜோதியில அவருடைய ஆன்மா இரண்டர கலக்கின்ற நிகழ்வு இப்போது பிரார்த்தனையின் மூலியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜசேகரனுடைய ஆன்மா இரண்டர கலக்க வேண்டும்.
இந்த ஜோதியில ஐக்கியமாக வேண்டும். அவருடைய ஆன்மா உள்ளே இருந்து வந்து இந்த 8 திசையிலும் என் திசை தோற்றங்கள் ஏற்றப்படுகின்ற ஜோதியில அவருடைய ஆன்மா இரண்டரை கலக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை தாய் தேவர்களும் முனிவர்களும் ஞானிகளும் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு பங்குனி உத்திர திருவிழாவில் அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி கொடுத்த ராஜேந்திரன் ஐயா திருவடிகளுக்கு நன்றி, கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்படி இந்த ஆன்மா சிறப்பாக நிறைவேறிவிட்டது, சிறப்பாக இரண்டரை கலந்து விட்டது என்பதற்காக கல் ஒன்று வைங்க. கல் கருப்பு பட்டக்கல் பழவக்கல் அது மண்ணு கல் உடைக்கிற மாதிரி இப்போ இதில் ஒரு கல்புரம் வைப்பா. ஒரு சின்ன கல்புரம் எடுத்துக்கிட்டோம். வா 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 எடுத்துக்கோ. வச்சு வை. மழை இப்போ வாங்க ஓடி போச்சு. ஒன்